ஒரு டைம் வாங்கினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிரைண்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற இந்த டிஸ்பென்சர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 6 பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ரைஸ்லேருந்து பல்சஸ் வரைக்கும் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்காக கீழே ஒரு பவுலுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக இது வந்து வாலில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூவுமே வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல்சஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பல்சஸ் தான் வந்து போட்டால் எடுக்க முடியும், பெருசாக போட்டால் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. ரைஸ்லேருந்து கடலைப்பருப்பு, மொச்சப்பயிறு, ஸோ இந்த மாதிரி பெரிய பல்சஸ் கூட வந்து போட்டால் வந்து ஈஸியாக எடுக்கிறதா இருக்குது. கிச்சனில் நிறைய இடம் வந்து தேவையில்லை. நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே இடத்துல இருக்கிறனால நம்மளுக்கு வந்து டைமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேவ் ஆகும். ஸோ இதை நான் ஷாப்ஸிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செம்ம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் 2 இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பேங்கிள்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ப்ரேஸ்லெட் மாதிரி கூட வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. நான் வந்து சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிட்டேன். ஆனால் அதர்வைஸ் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. இதோட எல்லா ப்ரைஸுமே நான் வந்து டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே இந்த நெஸ்டிஷியா ப்ராடக்ட்னால் ரொம்பவே வந்து இஷ்டம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த கப் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து ஷாப்ஸிலேருந்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து ஸ்டாண்டோடு இருக்குது. 90 ml வந்து இதோட கெப்பாசிட்டி. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஸ்டாக்கபிள்ன்றதுனால ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ் போதும், அந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இதோடது வந்து நான் ஒரு 800 சம்திங் தான் இந்த ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இன்னி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் வந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக பெல் ஐக்கானையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாப்ஸியில் இது வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கியிருந்தீங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ வாங்கின வரைக்கும் வந்து எல்லாமே குவாலிட்டியை செம்ம சூப்பராகவே வந்து வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போ டீயுமே உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் 6 கப் இருக்குது. ஒரு சின்ன ட்ரேயில் வச்சு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நான் வந்து டீ ஊற்றுறையில் அந்த பாட்டுமே வந்து நான் ஷாப்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள். அதுவுமே செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லியுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை வந்து உடனே யூஸ் பண்ணி அதை பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிச்சனில். ஏன்னா நான் வந்து ஸ்டீல் பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரே மாதிரிலாம் வந்து இருக்காது. நார்மலாக இருக்கனால பாத்திரம் விளக்கும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக ஆயிரும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. நம்மளுக்கு பாத்திரம் விளக்கி வைக்கும்போது அது வந்து இந்த கீழே இருக்க ட்ரே வழியாக டேரெக்டாக வந்து சிங்க்லேயே படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு இதெல்லாம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஹோல்டர் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இதை வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இந்த மாதிரி கீழே ட்ரே வர மாதிரி வந்து வாங்கியுமே வந்து போட்டிருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 300 350 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. நிறைய ஸ்பேஸும் வச்சு வந்து அடைக்கலை. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த 4 லேயர் இருக்க மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம் போட்டு வைக்கலாம். இல்லாட்டி நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இல்லை மேக்கப் திங்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டிசைனுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கிச்சனில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் வந்து 340க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு வந்து கீழே வீல்ஸுமே வந்து கொடுத்தனால ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வீடு பெருக்கும்போது துடைக்கும் போதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதில் வந்து கிச்சன் திங்ஸ் கூட வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஐட்டம் அரேஞ்ச் பண்ணணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நான் பாருங்கள் எல்லா பொருளுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பரான ப்ராடக்ட், செம்ம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தனால இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதில் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு இந்த ஐட்டமுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 கேஜி வரைக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம் 3 கேஜி, வெள்ளைப்பூடு 1 கேஜி. ஸோ இவ்வளவுமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்படின்னா ஒரு பிளான்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்க முடியாது, நேச்சுரல் பிளான்ட்ஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது ரியலாகவே வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே இருந்துச்சு. செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 5 இயரிங்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து நான் 200க்குள்ளே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து ஆக்சிடைஸ் இயரிங். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் உங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சாக கூட வந்து இந்த இயரிங்ஸை வந்து வியர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆக்சிடைஸ் இயரிங் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நல்லா வந்து கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரிங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு வெல்வெட்டில் இருக்க மாதிரியான பாக்ஸு. இதில் மொத்தம் 12 இயரிங்ஸ் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோல்டாக இருந்தால் கூட நிறைய பேர் வந்து இயரிங்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, அதை கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வாங்கினேன் இல்லையா, இந்த இயரிங்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். குட்டியும் ஸ்பேஸ் தான் வந்து எடுக்கும் பார்த்துக்கோங்க. உங்களோட மேக்கப் பாக்ஸில் இல்லாட்டி உங்கள் கபோர்டில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதனால் வந்து இயரிங்ஸும் எங்கேயுமே மிஸ் ஆகாது, ஒரே இடத்துல வந்து வைக்கிறனால. நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய இயரிங்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஷாப்ஸில் இன்னுமே வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்குது. ஸோ என்னோடய லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு க்யூட்டான ஒரு டெக்கார் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த சன்ஃப்ளவர்லாம் இருக்கும்ல, அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த உள்ளன் நூலில் பின்னிருப்பாங்கள்ல, க்ரோஷெட் ஒர்க் மாதிரி, அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட கலர் காம்பினேஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அந்த ரியல் சன்ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டையோ இல்லை ஆஃபீஸையோ உங்கள் ரூமையோ டெக்கர் பண்ண வச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஏஸ்தட்டிக் திங்ஸ் வந்து வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அழுக்குப்படாமல் மட்டும் பார்த்துக்கணும். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து நார்மலாகவே 2 கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன். அது போகவுமே நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாட்டிலில் வந்து கிளாஸில் வந்து ஊற்றி யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் பட்டு சில நேரம் நம்ம கையிலலாம் வந்து ஸ்லிப் ஆகும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்க அப்படின்னால நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து க்ரிப்பாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாகவுமே வந்து இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பாட்டில் இருக்குது, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பென்சர் மட்டும் இல்லைன்னா கூட நீங்கள் தனியாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரே கவரில் 10 சாரீ கூட வந்து வைக்கலாம், அதுவும் செப்பரேட்டாக வைக்கலாம். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதில் வந்து தனித்தனியாக வந்து பார்ட்டிஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட பட்டு சேலைகள் இல்லை ஒர்க்குடு ப்ளவுஸு, சாரீ இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக வைக்கலாம். ஏன்னா சில சாரீலாம் வந்து தனித்தனியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆச்சுன்னா அதில் வந்து சின்ன சின்ன த்ரெட்ஸு ஒர்க்கு இதெல்லாம் கூட வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிற சாரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பாக வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம தேடி நேரத்தை வந்து வேஸ்ட் ஆகவும் தேவையில்லை. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதை வந்து வச்சுக்கலாம்.
நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருந்த அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் என்னோடய சாரியை இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியுமே வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 6 சாரீ கிட்ட வந்து நான் இதில் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கவருக்குள்ளே போட்டு ஜிப் போட்டால் போதும், வேலையே முடிஞ்சிடும். இதோட நீங்கள் ப்ளவுஸும் கூட சேர்த்து கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து ஒரு 300 ரேஞ்சில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று, எனக்கு கிச்சனில் என் வேலையை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இருக்க கேஸ் தட்டுப்பாடுக்கு இந்த மாதிரி ஒன்று அவசியம்னு சொல்லலாம். குக்கர் செப்பரேட்டர். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காய்கறி, சாதம் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சுக்கலாம். நீங்கள் இது 2 வச்சுட்டு அந்த கேரியர் மாதிரி இருக்குல்ல, அதில் வச்சு குக்கரில் வச்சிங்க அப்படின்னா அட் அ டயத்தில் உங்களுக்கு ரைஸும் நீங்கள் வைக்கிற அந்த காய்கறியோ ஏதோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இது வந்து இருக்கணும். இதனால் நம்மளுக்கு நிறைய கேஸ் மிச்சமாகும், நம்மளோட டைமும் வந்து மிச்சமாகும். மேலே இருக்க பிளேட்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஏதாவது வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பயர் வேக வைக்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து குக்கரில் வச்ச பிறகு நான் வந்து மேலாப்பில் வந்து பயிர் வச்சேன். ஆனால் ரொம்ப குழஞ்சிருமேன்னு வேறு எனக்கு பயம். 3 விசில் விட்டேன் இந்த 3க்குமே சேர்த்து. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை பயிர் வந்து குலையவே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஈஸியாக உங்கள் வேலையை முடிக்கும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு செப்பரேட்டர் போதும். இதில் மேலே நீங்கள் உருளைக்கிழங்கு என்ன காய் வேக வைக்கணுனாலும் வேக வச்சுக்கலாம். உங்களோட விசில்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வைக்கிறீங்களோ அது பொறுத்து ரொம்ப சூப்பராக வெந்துடும். பூ போல் வெந்துருச்சு பருப்பெல்லாம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு தாளிப்பு கொடுத்தா எனக்கு வந்து பருப்பு ரெடி. இல்லாட்டி காய்கறியுமே இதோட சேர்த்து நான் சம்டைம்ஸ் வந்து வேக வைப்பேன். இப்போ வந்து வேக வைக்கல, வெறும் பருப்பு மட்டும் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான ப்ராடக்ட்ஸோடு வரேன்.